வெல்கம் டு ராசி அகாடமி. நீலக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம், கோயில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். +2 மாணவர்கள்லாம் இப்போ எக்ஸாம் பிஸியாக இருப்பீங்க. இன்னும் ஒரு 2 எக்ஸாம் தான் இருக்குது. என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாம்ன்ற ஒரு சந்தேகத்திலே இருக்கீங்க. ஆப்டோமெட்ரி படிக்கலாமா, அது எப்படி வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். கண் பார்வை சம்பந்தமாக படிக்கிறதுக்காக சில மாணவர்கள் யோசனையாக இருப்பீங்க. அது ஒரு சின்ன தகவல். ஆப்டோமெட்ரி அப்படின்றது, அதாவது இயந்திரங்கள் மூலமாக கண் நோயை கண்டுபிடித்து குணப்படுத்தக்கூடிய ஒரு படிப்பு. அது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. இந்த படிப்பு வந்து 4 ஆண்டு கால படிப்பு. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் இருக்கும். 3 வருஷத்துக்கு மொத்தம் 8 செமஸ்டர். 3 வருஷத்துக்கு 6 செமஸ்டர் எழுதுவீங்க. ஃபோர்த் இயர் மட்டும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு, ப்ராக்டிக்கல் இது மாதிரி இருக்கும். இந்த 4 வருஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை கிடைக்கும். இது போக கண்ணா ஆஸ்பத்திரி, ஸ்பெஷல் கண் ஆஸ்பத்திரிலாம் நிறையாவே இந்தியாவில் இருக்குது. அதில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க ரொம்பவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணி நல்லா மார்க் எடுக்கணும். இதுக்கு எலிஜிபிள் வந்து +2 வந்து பாஸ் பண்ணி 60% மேலே இருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கண்டிப்பாக இருக்கணும் +2ல். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு 140 கோடி மக்கள் இருக்காங்க. இதில் ஏகப்பட்ட பேருக்கு கண் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. இந்த படிப்பில் வந்து நீங்கள் எது மாதிரி படிப்பீங்க அப்படின்னா, ஒரு கண் பார்வை எதற்காக ஒரு ஆளுக்கு குறையுது, அதாவது சத்தான உணவு சாப்பிடாதனால குறையுதா, இல்லாட்டி ஜெனட்டிக் டிசீஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் படிப்பீங்க. இது போக ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அதாவது நீரிழிவு நோய், சுகர் வந்து இருக்கத்தான் செய்யுது. சுகர்னாலையும் கண் பார்வைகள் குறைபாடு ஏற்படுது. இதை வந்து நம்ம மூல நரம்புக்கு, கண்ணு நரம்புக்கும் சம்பந்தமாக இருக்கும். இதெல்லாம் பற்றி நீங்கள் விரிவாக இந்த 4 ஆண்டு காலமாக படிப்பீங்க. இதில் கிட்டத்து பார்வை, தூர பார்வை, இவங்களுக்கு எது மாதிரி லென்ஸு நீங்கள் பொருத்தணும். கண் கண்ணாடி நம்ம வழங்குறோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆன பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணில் வந்து புறம் ஓடி இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நிறையா மக்கள் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எது மாதிரி லென்ஸு, கிட்டத்து பார்வை குறைபாடா, தூரத்து பார்வை குறைபாடா, இது போக அந்த நம்ம இந்த கருவிழி, அதில் வந்து காண்டாக்ட் லென்ஸ் பொருத்துவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காட்டி தெரிஞ்சுக்கோங்க. அது காண்டாக்ட் லென்ஸ், அதாவது கண்ணாடி நம்ம பொதுவாக மக்கள் வந்து கிட்டத்து பார்வை, தூர பார்வைக்காக கொடுப்பாங்க. இதுவும் அவங்களுக்கு சில பேருக்கு செயல்படாது. இது போட்டுமே அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியலன்னுவாங்க. அப்படி அதுக்கு வந்து காண்டாக்ட் லென்ஸு பயன்படுத்துவாங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு கண் சம்பந்தமாக படிக்கிறது ஆப்டோமெட்ரி. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு கூப்பிடுங்க, கால் பண்ணுங்கள், எங்கள் அகாடமி தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு சப்ஜெக்டுக்கு மேலும் நாங்கள் உங்களுக்கு விரிவாக சொல்லுவோம். அதாவது உலகத்தை காங்கிறதுக்காக நம்ம மக்களுக்கு உதவி செய்கிறது தான் இந்த கண் பார்வை சம்மந்தமான படிப்பு ஆப்டோமெட்ரி. நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, நல்ல ஸ்கோப் இருக்குது. நல்லா படிங்க, அரியர்லாம் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது.